மெய்ப்பன் எந்த வழியை சூஸ் பண்றாரோ அந்த வழிதான் ஆடுகள் நடக்கும். ஆட்டு போற வழியில மெய்ப்பன் போக மாட்டாரு. மெய்ப்பன் நடத்துற வழியில தான் ஆடு நடக்கணும். என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன் என்றால், இன்னைக்கு அவர் சூஸ் பண்ற பாதையில நான் நடக்கிறேனா? மெய்ப்பன் நடத்துற பாதையில தான் ஆடு போகும். சில ஆடுகள் பாருங்க, போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அதுவாட்டே எங்கேயாவது போகும். உடனே மெய்ப்பன் அந்த ட்ராக்ல எல்லாத்தையும் திருப்ப மாட்டார். அந்த ஆட்டுக்கு காதை திருக்கி திரும்ப தன் ட்ராக்ல கொண்டு வருவார். அதன் அர்த்தம் என்ன? உன் கூட அவர் நடக்கணும்னா நீ உன் இஷ்டத்துக்கு நடந்துராத, அவர் சித்தப்படி நடக்கத்தோங்க. ஹல்லேலூயா. அவர் சித்தப்படி. அதனாலதான் பாருங்க, எகிப்திற்குள் இருக்கு வரையிலும் ஜனங்கள் கண்கள்ல எது தெரியலன்னா மேகஸ்தம்பமும் தெரியல, அக்னி ஸ்தம்பமும் தெரியல. ஆனா எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்ததும் கர்த்தர் முன்னின்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை சுற்றி அவர்தான் நடக்க பண்றார். மோசே கூட பாதையை சூஸ் பண்ணல. மோசே பாதையை சூஸ் பண்ண சொல்லி இருந்தா, மோசே அந்த ஷார்ட்கட் வேஸ் நிறைய இருக்கு, கானானுக்கு போகும் வழியாய் சமீபமான வழிகள் அநேகம், அதை சூஸ் பண்ணிருப்பார். கர்த்தர் யாருக்குமே பாதையை சூஸ் பண்ண இடமே கொடுக்கிற. கர்த்தர் தான் பாதையை சூஸ் பண்றார். அவர் சூஸ் பண்ற பாதையில அவர்களை தனியா நடக்க விடல, அவரும் கூட நடக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, நான் என் கூட இன்னைக்கு கர்த்தர் இருக்கணும்னு விரும்புறவங்க தங்கள் வழியில கர்த்தரை இழுக்க மாட்டார்கள், அவர் வழியில தங்களை மாற்றிக்கொள்வார்கள்.